வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். கடலை பருப்பு ஒரு பிடி. இப்போது இந்த கடலைப்பருப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு இதை இப்போது வடிகட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும், கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். வேக வைக்கிறது எப்படின்னா ரொம்ப குழையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஆனால் வேகாமையும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு அதை எப்படி வெந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன், பாருங்கள். இப்போது பாருங்கள், இது நல்லா கொதிக்குது இல்லையா? இது கொதிக்கும்போது கடலைப்பருப்பு கொதிக்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு உப்பு போடக்கூடாது. ஏன்னா இதில் நாம் சர்க்கரை போட போகிறோம், அதனால் உப்பே போடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதுமானது. இப்போது இதை வடிகட்டி கொஞ்சம் ஆறின பிறகு தான் நாம் எல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இப்போது இந்த கடலைப்பருப்பை நாம் வேக வச்சாச்சு. இதை பாருங்கள் எப்படி இருக்க பதம். இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. இதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தேங்காய் சும்மா ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருந்தால் போதுமானது. நல்ல வெள்ளையாக திருகி போட்டுக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணுங்கள். இப்போது இந்த கடலைப்பருப்பு ஸ்வீட் கோஸ்மல்லி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதை மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதோடு இல்லாமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கடலைப்பருப்பு கோஸ்மல்லி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிராமின் கம்யூனிட்டியில் அவங்களுடைய மேரேஜில் கம்பல்சரி இதெல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. இந்த கோஸ்மல்லி பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒரு சத்து உள்ளது. அதை என்ன சொல்கிறது, சர்க்கரை, தேங்காய், கடலைப்பருப்பு இதெல்லாம் சேரும்போது நம்ம உடம்புக்கு ஒரு சத்தாக கொடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க பெரியவங்க. ஸோ இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு நம்ம சந்திக்கலாமா?